சவணசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு கிஃப்ட் வந்து பாருங்க. கிஃப்ட் பற்றி சொல்கிறேன், சில முக்கியமான விஷயமும் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. போயிட்டு இந்த வண்டி போட்டுட்டு வீட்டில் கடையில் போய்ட்டு ஷாப் வீடியோ போட போகிறேன். தொடர்ந்து நிறைய சோல்ட் அவுட் வீடியோ தான் போட முடியுதுனால வீடியோ போடுறதுக்கு நேரமே இல்லை. ஜனங்க நிறைய வந்து நேக்குது சார். டெய்லியும் 4 வண்டி 5 டெய்லியுமே 4-5 வண்டி விற்று நேக்குது, போய் நேருக்குது. நேற்று பாருங்கள், நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரிலேருந்து மதுலேருந்து ஒருத்தர் வந்தாங்க, அதில் அருப்புக்கோட்டிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரிலேருந்து ஒருத்தர் 2 கஸ்டமர் போனாங்க. நிறைய சோட வீடியோ போடவே முடியல. உங்கள் ஆதரவுனால உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள், நன்றி உள்ள ஜீவனாக இருப்பேன் பாருங்கள். சில முக்கியமான ஒரு விஷயம் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள். அருமையான வண்டி ரெனால்டு கிஃப்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கு, ஒரே ஓனரு, 64,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, சூப்பராக. அதாவது 17-18 ரிஸ்ட்டு. நீங்களாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 6 ரூபா 6 ரூபா 5-6 ரூபா போயிடுது. கஸ்டமர் பார்த்தினாக்கா எவ்வளோ பண்ணலாம் சார்? ஒரு 4,000 ரூபா பண்ணு சார். 4,000 ரூபா போவா சார்? 4,000 ரூபா கிடையாது, 4,400 கிடையாது, 4 ரூபா கிடையாது, 390 கிடையாது, 385 கிடையாது, 3,65,000 பெட்ரோல் 365 சொல்கிறேன். பணத்தை கண்ணில் காட்டுங்க, அதையும் குறைச்சி வாங்கி கொடுத்துருப்பேன். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த வண்டி இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கில் பட்டன் சிஸ்டம் சூப்பராக சார். வண்டி நல்ல மைலேஜ் 20 வரும். சின்ன குடும்பத்துக்கு அருமையான இருக்கும். மைலேஜ் 20 வரும். ரெனால்டு கம்பெனி கிஃப்ட்டு பெட்ரோல் வண்டி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. சூப்பரான வண்டி சார், அருமையாக சார். வண்டி தெளிவான பாடி, சின்ன ஒரு கவுல் பேனல் கூட பிரியல. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, புது சீட் கவரு, பேட்ரி ஆடு, சர்வீஸ் பில்லு, டச் ஸ்க்ரீன் செட்டு, கிலோமீட்டரும் காமிச்சிரு. வெறும் 72 தான் சார் ஓடிக்குது. அதேமாதிரி 2 ஏர் பேக் சார். இது ஒரு ஏர் பேக், அது ஒரு ஏர் பேக் இருக்குது பாருங்கள். RXD டாப் மாடல் வண்டி. சின்ன ஒரு கவுல் பேனல் கூட பாருங்கள். இது பாருங்கள், இந்த காட்டு சார். இது பஸ் பிரிக்கவே முடியல சார், அவ்வளோ டைட்டாக சார். இது பாருங்கண்ணா, அம்மா இதை பாருங்கள். இந்த சின்ன ஒரு கவுல், ஒரே ஒரு மாசு மறு வேணா. இதை பாருங்க. ஐயா சார், தெளிவான பாடி சார். அதே மாதிரி டயர் பாயிண்ட்டும் பாருங்கள், 75% இருக்கும். பின்னால் டிக்கி பாருங்கள். இந்த ஸ்பாட் பாருங்கள், இதான் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பாட்னாக்கா இந்த கம்பெனியில் வர்றது. காட்டுங்க, கிட்ட காட்டு. இதுதான் கம்பெனியில் வர ஸ்பாட்டு சார். இது அதாவது கம்பெனி இப்போ ரவுண்டாக பாருங்கள். பின்னால் டிக்கில் கூட பாருங்கள். இந்த ஸ்பாட் ஒரிஜினாலிட்டி. இந்த பக்கம் பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள். இந்த ஸ்பாட்டில் ஒரிஜினாலிட்டியே பாருங்கள். அப்படியே சின்ன ஒரு அடிப்படாத ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. ஜாக்கி, வீல் ஸ்பேனரு, புது ஜாக்கி, ஸ்டெப்னி, சூப்பராக வண்டி. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மணி மாரி சார் இன்ஜின். பார்த்தீங்களா, சின்ன ஒரு இதில் ஒரிஜினல் இருக்குது. இந்த ஆயில், கூலண்ட் ஆயில், சர்வீஸ் எல்லாம் மொத்தம் பண்ணிருக்காங்க எல்லாமே. இதுதான் சார் கவுல் பேனல் சார். இதுதான் எப்போவுமே வந்து கம்பெனியுடைய கவுல் பேனல். இது பேஸ்ட் கலையாக பேர் பாடி. இதெல்லாம் இப்போ கவுல் பேனல். அந்த பக்கம் காட்டு பாருங்க. இதுதான் கவுல் பேனல் ஒரிஜினாலிட்டி. இந்த பீஸ் கலையாமல் இருக்கும். அது இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குதுதான் கிடையாது. அப்படியே வாங்க, உள்ள வாங்கலாம். இது வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. பின்னாலேயும் போகலாம், இன்னும் போகலாம், முன்னாலே வரலாம். ஆச்சுங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கெல்லாம் கீர் வந்து எல்லாம் போடுவாங்க. கிட்ட வாங்கலாம், கீர் வந்து போடுவாங்க. இது வந்து கீர் பார்த்தீங்கன்னா காட்டுங்க. அது பாருங்கள். இப்போ நியூட்ரு, என்னன்றது நியூட்ரு, இந்த டின்றது வந்து டிரைவிங் மோடு, ஆறுன்றது ரிவேர்ஸு. இதுலேயே வந்து ஏன்னா கீரே கிடையாது. இப்போது அக்காங்களும் ஓட்டி கற்றுலாம்,
அக்கா ஓட்டி கற்றுலாம், உங்கள் பாப்பா ஓட்டி கற்றுலாம், நீங்களும் ஓட்டி கற்றுலாம். இப்போ வந்து டி மோடு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வேறு ஆக்சிலேட்ரு. இது வந்து ஆக்சிலேட்ரு, பிரேக்கு மட்டும்தான் இதில். இது பாருங்கள் டி, இது பாருங்கள் திருப்புறம் பாருங்கள். இப்போ டி வந்து இந்த டி போட்டு பாருங்க. இப்போ டி போட்டு பாருங்க, டி இந்த சிம்பிள் பாருங்கள், டி இதை பாருங்க, இதில் காட்டு பாருங்க டி. இந்த டி போட்டுனாக்கா அந்த டி வந்துடும். அதேமாதிரி நியூட்ரனா எண் வந்துடும். அது பாருங்கள் எண்ணு பார்த்துங்க. அதேமாதிரி டி மோடு ரிவர்ஸ் பண்ண ரிவர்ஸ் ஆர் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டி போட்டு லைட்டாக கிளச்சே கிடையாது, லைட்டாக அப்படியே மூவ் பண்ணால் போதும். இது பாருங்கள் போதுங்களா, பிரேக்கு ஷார்ப்பாக இருக்கும். இப்போ ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு போட்டுனாக்கா இது பாருங்கள் நியூட்ரல் பண்ணி வச்சு இப்போ ஆறு பார்த்துட்டு ஆறு இப்படி போட்டலாம். ஆறு போட்டு அப்படியே இப்போ ரிவர்ஸு, அவ்வளோதான். சூப்பராக சார் வண்டி. உண்மையிலேயே நல்ல தரமாக லோன் வாங்கினாக்கா இந்த வண்டிக்கு பார்த்தினாக்கா சொலையாக 3.5 லட்சம் லோன் வாங்கலாம் அந்த வண்டிக்கு. நல்லா இருக்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 2 ஏர் பேக் இருக்குது, செட்டுலாம் சூப்பராக இது. ஆமாம், நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சொன்ன ஒரு விஷயம் பாரு, நிச்சயமாக சொல்கிறேன் சார். இந்த உலகத்தில் வந்து மனுஷன் தான் நன்றி உள்ள ஜீவன் இல்லைன்னு பார்த்தினாக்கா இந்த நாய் கூட நன்றி உள்ள ஜீவன் கிடையாது. என்ன சரவணா நீ எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ ஒன்று மேலே சார் என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன். ஒரு மாடு இருக்குது, மாடுக்கு போயிட்டு ஒரு வைக்க பேர் எடுத்து அந்த மாட்டாண்ட போட்டு பாருங்க, மொத்த மாடு நிற்க மொத்த மாடு கும்பலாக சாப்பிடும். ஒரு குருவி பாருங்க, அந்த குருவிக்கு மிச்சர் லைனாக வச்சுட்டு வர கும்பலாக கூட வந்து அழகாக சாப்பிடுதோம். நாய் என்ன தினம் பண்ணுவோம், தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு சாப்பாடு வச்சுன்னு வச்சுக்கா, பக்கத்தில் குட்டியாக கூட ருன்னு குலைக்கும். அதுவும் தோணக்கூடாது. அவன் தன்னுடைய சுயநலத்துக்கோசம் நீ சோறை போட்டு நாயை நல்லா காப்பா, கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும், கூடிய இருக்கான், வாழை ஆட்டம் எல்லாமே. இதே பக்கத்து வீட்டுக்காரன் பிரியாணி போட்டானா அவன் பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு போய் வாழை ஆட்டும். நல்லா கட்டி போட்டு வளர்த்து பாருங்க. ஒரு மணி நேரம் வெளியே விட்டு பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் கோயிலில் போய் தெத்தி கடிக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் நாய்க்கிற செருப்பு தூக்கிட்டு வந்து ஓடி வரும். அதனால் நாயும் நன்றி உள்ள ஜீவன் தானாக்கா தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டும்தான். அவன் என்னென்ன செய்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் வாழாட்டிருமான்னு மற்றவங்க கிடையாது. அதனால் அது கூட நீங்கள் நன்றி உள்ள ஜீவன் கிடையாது. அவங்க யார் வளர்க்குறாங்க பாரு, அவனுக்கு மட்டும்தான் நன்றி உள்ள ஜீவன், மற்றவங்க கிடையாது. நீ சோறை போட்டு வகைஞ்சிப்பார், எவனா வந்தால் குலைக்கும். அப்படியேப்பட்ட உலகமாக இருக்குது எல்லாமே. எண்ணம் போல் வாழ்க்கை சார். இன்றைக்கி வந்து நன்றி உள்ள ஒரே ஜீவன் யாருன்னா பெத்த தாய் தாப்பனை விட்டால் வேறு யாருமே கிடையாது சார். இன்றைக்கி அப்பா அம்மாவில் தான் சார் எல்லாமே. சார் தனக்காக வந்து எதுக்குமே சேர்த்துக்காத, நான் குழந்தைங்க நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பொண்ணுங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் யாருன்னா அப்பா அம்மா மட்டும்தான் சார். இன்றைக்கி ஒன்று நான் சொல்கிறேன் சார். சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க, அட்டகாசமாக தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு இட்டியாஸ் லீவாக வந்து பாருங்க. 2015-16 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் 4 ரூபா கேட்குறாங்க. 4 ரூபா கிடையாது, 390 கிடையாது, 385 கிடையாது, வெறும் 3,75,000 நான் தர்றேங்க. டீசல் சார் 365 கூட கொடுப்போம் சார். பணத்தை கல்லு காட்டுங்க. 2 ஏர் பேக்ஸ் டமால் 2 ஏர் பேக்ஸ் நச்சுருக்கு பாருங்க. அவ்வளோ அருமையான வண்டி, தெளிவாக இருக்க வண்டி, விட்டுறாதீங்க. டீசல் வண்டி லிட்டருக்கு 20 வரும் மைலேஜ். டொயாட்டா கம்பெனி உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக சார் வண்டி, அருமையாக தெளிவான பாடி. சின்ன குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும். லோன் வாங்கினா 4 லட்சம் லோன் வாங்கி தரேன். ஆனால் நான் வண்டி கொடுக்குறது 365 தான். ஆனால் நான் 4 லட்சம் லோன் வாங்கி தரேன். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட்டு கவரு, இன்டர்வியூ, டச் ஸ்க்ரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமரா, பாய் சார் வண்டி, அருமையாக இருக்க வண்டி. 2 ஏர் பேக்கு, சூப்பராக பஸ் வண்டி. உள்ள வாசனையே சார் அருமையாக. அடிச்சு கச்சா எடுத்தலாம் பார்க்கலாம். இந்த கவுல் பேன்லாம் சுத்தமாக இது மண் மாதிரி இப்போ துடைக்கணும். சுத்தமாக சார், ஆனால் துடைக்கணும். துடைச்சா சார் அருமையான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான வண்டி. இன்னும் நிறைய தொடர்ந்து வண்டி நிறைய வண்டி காட்டுறோம் பாருங்கள். உள்ளே பாருங்கள், டயர் பயந்து காமிச்சிங்களா காட்டு.
ஏர் பேக்கெலாம் சொல்லிட்டேன். ஆமிச்சேன். சூப்பராக சார் வண்டி. காமிச்சாச்சு. இன்ஜின் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு. அப்பமா திருப்பி இப்படி காட்டு. அடுத்து பாருங்கள், சரியான வண்டி, தெளிவாக செம குவாலிட்டியாக இருக்கும். 2008 மாடலு, 2029 பேப்பர் கரெக்டு, ஜன் எஸ்டீலோ, லிட்டர் 20 வரும் மைலேஜ், மாருதி சுசுகி கம்பெனி, தஞ்சாவூர் நம்பரு. கஸ்டமர் 1 நம்பர் கேட்குறாங்க. 145, ஒரு 135, ஒரு 125, ஒரு 120 சுகுராக கொடுப்பாரு. பணத்தை கண்ணில் காட்டுங்க, தூத்தரம் தயவுசெய்து குறைச்சிடாதீங்க, நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், செவலட் பீட்டு 2017 மாடலு, 2 ஓனரு, 2 ஏர் பேக் சமா டமால்னு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு, 4 டயரு, நியூ பிராண்டு, சூப்பராக. கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2,50,000 கேட்டு 2.25 கேட்குறா. 2,90 இல்லை, 2,20 கிடையாது, 2,10 கிடையாது, ₹2 கிடையாது, 1,85 கிடையாது, 1,75 கிடையாது, வெறும் 1,65,000 நான் தர்றேங்க. எல்லாரும் இங்கே வரீங்க சார். டீசல் வண்டி சார், பாருங்கள் சூப்பர். 4 புது டயர் சார். டச்சு செட்டு, ரிவர்ஸ் கேமரா, சூப்பராக சார். 17 மாடலு, யாருமே தரம்பு ரேட்டு 1,75,000. நான் 65,000 தப்பாக சொல்லிட்டேன். 1,75,000 ரூபாய் நான் தருவேன், அதுதான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். நீங்கள் வர்றீங்க, அதனால் வண்டி ஓனர் நின்றுந்தார். ரேட்டு கம்மியாக சொல்ல கோச்சிங் போயிட்டார். பாருங்கள், தெரிவிட்டார், கோச்சிங் போயிட்டார் அவர். ஆமாம், என்னங்க நீங்களே வேலை கம்மியாக சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கோச்சிக்கினார் அவர். கோச்சிக்காது, சரிங்க. சிரிச்சிட்டார். ஓகே, அதனால் விட்டுங்க, பாவம். அடுத்து ஒரு ஸ்கார்பியோ சார் வண்டியா இது? ஐயா 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 மாக்கி சோதா, செம வண்டி சார். சார் 2010 பாருங்கள். அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், நம்ம தெரிஞ்சவர் தான் அவர். அவர் பார்த்தா உக்காஞ்சி சாப்பிட்டாவே 4 தலைமுறை சாப்பிட்லாம். எழுத்து நம்மள 4 தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை சேர்த்து வச்சுக்கிறாரு. நான் சொல்கிறேன், என்னண்ணா இவ்வளோ காலில் ஏந்து ஓடுற என்ன முடியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரணா, என் அனுபவத்தில் சொல்கிறேன் சரணா, நீ சொல்கிறது வாசம் தான் இல்லை சொல்ல. நாங்கள் அப்போ ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்கள் அண்ணன் இறந்துட்டாப்புல. அப்போ 20 லட்சம் சம்பாதிச்சு 20 லட்சம் ஒரே ஒரு நாளில் மொத்தம் அழிச்சிட்டாரு. என்னன்னாக்கா அவர் சின்ன ஒரு வியாதி, அதனால் இறந்துட்டாப்புல. நான் என்ன சொல்கிறேன், ரத்த ஓட்டுறவங்க ஓடி கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோ. நாளைக்கு சாவ காற்றுல நீ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ செத்துட்டாக்கா உங்கள் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா எல்லாமே தேவையான எடுத்துன்னு போய் வந்துடுவாங்க. நீ எத்துன்னு பார்த்தா கூட அவங்க பார்க்க கூட போகிறதில்ல, நீ பார்க்க போகிறது கூட கிடையாது. ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுங்க. என் சொத்து ஒன்று உன் சொத்து ஒன்று சண்டை போட்டு வராங்க பாரு. லாஸ்ட்டு காலத்தை உனக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கின்னு வச்சிரு. நீ கொடுக்கணும் அவசியம் கூட கிடையாது. ஓனர் அவங்களே ஏற்று முடுவாங்க. அதே மாதிரி நீ போக சொல்ல, என் தம்பி ஏற்று முட்டான், என் அக்கா ஏற்று முட்டான், என் தங்கச்சி ஏற்று முட்டான், நீ பார்க்க போகிறது கூட கிடையாது. அதனால் உனக்கு செட் பண்ணி இனி கூட நான் வெடிகால் 5 மணிலாம் ஏந்து போய் ஓடுறாரு, ஒடியாராரு. 5 மணிக்கு ஏந்து தான் வேலைக்கு போகிறாரு, வராரு 5 மணிக்கு. நான் டெய்லி போய் வண்டியில் போஸ்ட்டு எதிர்த்து வருவார் அவர். 5 மணிக்கெலாம் ஏந்து ஓடுறாரு. ராவாப்பாவெல்லாம் கஷ்டப்படுறாரு. என்னத்தான் கஷ்டப்பட்டு போ. நீ நல்ல வாங்கி சம்பாதிச்சு நாரை வாங்கி தோன்ற கதியா இவர் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிறாரு. எவனோ துன்பறேன் நான் என்னன்றா, நீ சம்பாதிச்சு செத்த நீயே செலவு பண்ணு, யாருக்கும் கொடுக்காத. அப்போ ஆத்தா தாய் அவங்க உலகத்தில் வராங்கன்னா அவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டது அவங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பான். அதனால் நீ சம்பாதிச்சு நீ செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு போன்ற. நான் நல்லா இருப்போம் சார், என்ன போல் வாழ்க்கை சார். நீயா பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும், ஓடி ஓடி வாய்ச்சிங்கிறேன். நான் எதுக்கு உழைக்கிற? அவன் வந்தானா, அவன் சம்பாதிச்சு அவன் சேர்த்து அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டான். நீ சம்பாதிச்சு நான் சேர்த்துட்டு நிறைய சொத்துங்களே, அதனால் அவன் எத்து போனான். நீ என்ன சாவ சொல்ல போக சொல்ல அவன் எத்து போடுறதுக்கு நீ பார்த்துக்கிற பாரியா? எத்து போய் குயிலு போய் பதிக்க போகிறாங்க. உன்னை காலையில் தலைமாட்டை ஏன் ஜோத்து பேசினா பிள்ளைங்க எல்லாம் லைன் இருப்பாங்க, பிள்ளைங்க பொண்ணுங்களாம். நீ சம்பாதிச்ச சொத்தை நீ ஜாலியாக செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு போ. ஆசைப்படுறியா கோயில் எடுத்துன்னு போ.
போ காசி பத்ரிநாத் கயாக்கு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வா போ, வேணான்னு சொல்ல. அதை விட்டுட்டு நான் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேன், பொண்ணுக்கு சேர்த்துறேன். ஆடா போ சார், போ சார், வேணாம் சார், நீ சம்பாதிச்சு நீ சேர்த்து வை சார், போ சார். நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. சேர்த்து வச்சுட்டு வயசாகத்தை அப்பா அம்மா குத்துப்பார் சார், நல்லா இருப்போம் சார். நன்றி, வணக்கம் சார். 12-13 ரிஸ்ட்டு, தெல்லம் தெளிவான பாடி. இன்னி வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஆகுது. வெறும் 62,000 தான் வடிக்குது. ஒரே ஓனரு, ஹாக் இன்ஜின். நல்லா இருக்கு வண்டி. கஸ்டமர் பார்த்தோன்னா 7 லட்சம் 7.5 லட்சம் சொல்லிக்கிறாரு. கெட்ட வாங்க ஒரு 650, ஒரு 6,30,000 சுகுராக கொடுப்பாரு. சரணா தேர் தாச்சாக்குன்னு நினைக்காதீங்க. வண்டி அந்தளவுக்கு கனவாக 2 ஏர் பேக் வருது. இப்படியே டமால் டமால்னு பார், சூப்பராக 4 டயரு, அலாய் வீலு, சூப்பராக இருக்குது சார் வண்டி. செட்டு, டிவி, புது வண்டி சார். பார்வர்ட் சீட் சார் வண்டி. இது வெறும் 62,000, சிங்கிள் ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இது. நான் என்ன சொல்கிறேன், நல்ல ஒரு வெள்ளை சட்டை ஒன்று போட்டுங்க, வெள்ளை வேஸ்ட் ஒன்று கட்டிங்க, தனியாக ஒரு கட்சி ஆரம்பிங்க, கொடி கம்பம் போட்டு போயினே இருக்கும். என்ன கட்சி தெரியுமா? சோத்து கட்சி. எப்படியா டிஃபனுக்கு ஒரு கட்சி, விவசாய கட்சி, சோத்து கட்சி தான். நான் எந்த கட்சியும் கிடையாது நம்மளுக்கு. அதுமாதிரி நல்லா இருக்கும் வண்டி, கெத்தாக இருக்கும். அருமையாக கற்றுட்டு போங்க, விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக நிறைய வண்டி இருக்குது, வந்து வண்டிங்க. தனியாக நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஷாப் வீடியோ போகிற, நாளைக்கு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பாருங்கள். இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.